வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு வித்தியாசமான வேர்க்கடலை சட்னி. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி இட்லி வச்சு இந்த மாதிரி ஒரு வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இட்லியும் பத்தாது, சட்னியும் பத்தாது. இந்த சூப்பரான வேர்க்கடலை சட்னி எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல என்ன செய்யலாம்னா 3 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுருங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு புளி. இதுக்கடையில நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலையை வறுத்துட்டு அதோட தோல் எல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கிறிஸ்பியா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் எல்லாம் ஊத்தாம வெறும் வடச்சட்டியில நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க, வர மல்லி. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். பூண்டு மிளகாலாம் வறுபட்டுருச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் நறுக்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இதை வந்துட்டு இதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கணும், கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த 1/2 கப் கடலையை சேர்த்திக்கலாம். நிலக்கடலையை, வறுத்த வேர்க்கடலை. இது ஒரு வதக்கி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட போறோம். அவ்வளவுதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு நம்ம சட்னியை அரைச்சு எடுத்தோம்னா நம்மளோட வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி ஆயிடும். நம்ம சட்னிக்கு வதக்குனதை இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். பாருங்க, நம்மளோட சட்னி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சு கூட்டிடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு குட்டி கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதுன்னு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லயே வந்துட்டு கடுகு பொரிஞ்சிடும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு உளுத்தம்பருப்பு வந்துட்டு தீஞ்சு போயிடும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம்ல இந்த கருவேப்பிலை கடுகு எல்லாம், அதை வந்துட்டு நம்ம இந்த சட்னி மேல போட்டு நம்மளோட இன்னொரு வித்தியாசமான வேர்க்கடலை சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நல்லா சாஃப்டா செஞ்ச இட்லி வச்சு கூட இந்த செம்மையான நடக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இட்லியும் பத்தாது, சட்னியும் பத்தாது. இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு, பணியாரத்துக்கு, ஊத்தாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த நடக்கடலை சட்னி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.